ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல். நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஆங்கிள் ஃப்ராக்சர், அதோட பார்ட் 2 எக்ஸசைஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதோட கண்டினியூட்டி தான். அதை பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அந்த எக்ஸசைஸ் தான் உடனே ஸ்டார்டிங்கில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். இது கால் அடிபட்டு 6லேருந்து 8வது வாரம் கழித்து தான் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். எக்ஸசைஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம இப்போ எக்ஸசைஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னா டவல் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ். இதுக்கு வந்து நீங்கள் காலை நீட்டி உக்காந்துக்கணும். காலை நீட்டி உக்காந்துக்கிட்டு டவலோ பெட்ஷீட்டோ ஷாலோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி உங்களோட அந்த பாதத்தில் போட்டு அந்த கால் கட்டை விரல்கிட்ட போட்டு இழுக்கணும். இழுத்திங்கன்னா கண்டங்கால் வந்து இழுக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு பேர் ஸ்ட்ரெச் ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபீல் கிடச்சதுன்னா அப்படியே 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். 3 ரிப்பீட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும். அடுத்தது ஸ்டாண்டிங்கில் காஃப் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக நின்றுக்கணும். ஒரு காலை மட்டும் முன்னாடி வச்சுக்கிட்டு செவுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த முன்னாடி இருக்கிற காலில் நீங்கள் வெயிட்டு போட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிற கால் வந்து இழுக்கிற மாதிரி தெரியும். அப்படி இழுக்கிற மாதிரி, அதாவது கண்டங்கால் ரீஜியன், அதாவது காஃப் மசில் ரீஜியனில் வந்து இழுக்கிற மாதிரி தெரியும். அப்படி இழுக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அப்படியே 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். 3 ரிப்பீட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா சோலியஸ் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்டிங்கில் தான். இதுவும் நீங்கள் செவுத்து பக்கத்தில் நின்றுக்கணும். சப்போர்ட்டோடு நின்றுக்கிட்டு ஒரு காலை முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னொரு காலையும் பின்னாடி வச்சுக்கிட்டு முன்னாடி இருக்கிற காலை வந்து 2 காலையுமே பெண்ட் பண்ணிக்கணும். ஆனால் முன்னாடி இருக்கிற காலை வந்து பெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட வெயிட்டை வந்து ஃபுல்லாக முன்னாடி இருக்கிற காலில் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா சோலியஸ் மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரி ஃபீல் கிடைக்கும். அதாவது பின்பக்க தசை வந்து இழுக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். அப்படியே இழுக்கிற மாதிரி ஃபீல் கிடைச்சதுன்னா அப்படியே 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். 3 ரிப்பீட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா ஆங்கிள் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ். இதுக்கு வந்து நீங்கள் சேர்லேயும் உட்காந்துக்கலாம், இல்லை காலை நீட்டியும் உட்காந்துக்கலாம். காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட பாதத்தை வந்து மேலே தூக்கணும், கீழே இறக்கணும். பொறுமையாக மேலே தூக்கணும், அப்புறம் கீழே இறக்கணும். இந்த பாதத்தை தூக்கிறது அப்படின்றது உங்களோட காலோட கட்டை விரலை வந்து உங்கள் முகத்தை நோக்கி வர வைக்கணும். அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் தள்ளணும். இதே மாதிரி 10லேருந்து 15 முறை திரும்ப திரும்ப பண்ணுங்கள். 3 செட்ஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பொருள் வேணும். அதுதான் தெராபேண்ட். இந்த தெராபேண்டை வச்சு தான் அடுத்த சில எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னா ரெசிஸ்டர் டார்சி ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ். இதுக்கு வந்து அந்த தெராபேண்டை வச்சுக்கிட்டு உங்களோட பாதத்தில், அதாவது அந்த விரல்கிட்ட கால் விரல்கிட்ட கட்டிக்கிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் எதுவும் பொருள் எதுவும் இருந்ததுன்னா அதில் கட்டிக்கிட்டு உங்களோட காலை வந்து விரலை வந்து உங்கள் முகத்தை பார்த்த மாதிரி டுவர்ட்ஸ் யுவர் பாடி சைடு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட மசில் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும். 10 to 15 ரிப்பீட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும். 3 செட்ஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா ரெசிஸ்டட் பிளான்டார் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ். இதுக்கு வந்து நீங்கள் அந்த தெராபேண்டை வந்து உங்களோட கையில் வச்சுக்கிட்டு உங்கள் பாதத்தில் போட்டுக்கிட்டு நல்லா புஷ் பண்ணணும். புஷ் பண்ணி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி 10 to 15 ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணணும். 3 செட்ஸ் பண்ணணும். அடுத்தது வந்து ரெசிஸ்டட் இன்வர்ஷன் எக்ஸசைஸ். இதுக்கும் அந்த தெராபேண்ட் போட்டுக்கணும். பட் ஆனால் உங்களோட நீங்கள் வந்து காலை நீட்டி உக்காந்துக்கிட்டு எந்த காலை ஸ்ட்ரென்தனிங் பண்ண போகிறீங்களோ அந்த காலை வந்து நல்லா இருக்கிற கால் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு அந்த அடிப்பட்ட காலில் வந்து ரப்பர் பேண்டை கட்டிக்கிட்டு அந்த கால் வழியாக போய் நல்லா இருக்கிற கால் பாதத்தில் போட்டு கையில் பிடிச்சி இழுத்து வச்சுக்கணும். நான் எக்ஸாக்டாக பிடிச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டி இருக்குல்ல அந்த காலை வந்து உள்பக்கமாக திருப்பணும். உள்பக்கமாக திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மசில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும்.
அப்படி ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா அப்படியே 10 to 15 ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும். 3 செட்ஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் ரெசிஸ்டட் எவர்ஷன் எக்ஸசைஸ். இதுக்கும் தெராபேண்ட் வேணும். காலை நீட்டி உட்காந்துக்கணும். இதே மாதிரி காலில் கட்டிக்கணும். பட் ஆனால் போன தடவை வந்து கிராஸ் லெக் பண்ணிங்களா, இந்த தடவை கிராஸ் எல்லாம் பண்ண வேணாம். அப்படியே கால் வழியாக இன்னொரு கால் வழியாக போட்டு கையில் இழுத்து வச்சுக்கிட்டு இந்த கட்டியிருக்கிற காலை வந்து வெளிப்பக்கமாக பாதத்தை மட்டும் திருப்பணும். நான் பண்ணுற மாதிரி திருப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 to 15 ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணுங்கள். 3 செட்ஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா ஹீல் ரைஸ் எக்ஸசைஸ். இதுக்கு வந்து நீங்கள் எழுந்திரிச்சு நின்றுக்கணும். சப்போர்ட்டோடையுமே பண்ணலாம். சப்போர்ட்டோடு நின்றுக்கிட்டு உங்களோட குதிகாலை வந்து தூக்கணும். தூக்கி 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு 10 to 15 ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு 3 செட்ஸ் அதே மாதிரியே திரும்ப திரும்ப பண்ணணும். அடுத்தது டோ ரைஸ் எக்ஸசைஸ். டோ ரைஸ் எக்ஸசைஸ்க்கும் நார்மலாக சப்போர்ட்டில் நின்றுக்கிட்டு உங்களோட விரல்களை வந்து தூக்கணும். நல்லா மேலே தூக்கிட்டு அப்புறம் கீழே இறக்கணும். 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அப்புறம் கீழே இறக்கணும். இதே மாதிரி 10 ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணணும். 3 செட்ஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா ஜம்ப் பண்ணணும். கண்டினியூஸாக ஒரு 5 மினிட்ஸ் ஜம்ப் பண்ணணும் 2 கால்லையுமே. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது இதில் எதுவும் பெயின் எதுவும் வரலை அப்படின்னா அடுத்தது அடிபட்டுச்சுல்ல அந்த காலில் மட்டும் நின்றுக்கிட்டு ஜம்ப் பண்ணணும் ஒரு 5 மினிட்ஸ். அப்பையும் பெயின் வரலன்னா அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் பேலன்ஸ் போர்டு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பேலன்ஸுக்காக கொண்டு வர்றது. இது வந்து நார்மலாக இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டே ஆடிக்கிட்டே இருக்கும் சீசா மாதிரி. இதில் வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்கணும். உங்களோட பேலன்ஸையும் கோஆர்டினேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் திரும்ப கொண்டு வரத்துக்குமான எக்ஸசைஸ். இதில் வந்து 2 to 5 மினிட்ஸ் வரைக்குமே ஹோல்ட் பண்ணி நிற்கணும். ஒரு 3லேருந்து 4 முறை வரைக்கும் ஒரு நாளைக்கு பண்ணலாம். இந்த போர்டு கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலானியில் கூட ஏறி நிற்கலாம். அதுவுமே இர்ரெகுலர் சர்ஃபேஸ் மாதிரி தான் ஆடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ராயல் ஃபிசியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் வேறு எதுவும் பிரச்சனை இருந்ததுனாலும் அதை பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கும் சிம்பிளாக நான் சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அதை பண்ணிங்கன்னா பெட்டரான ரெக்கவரி இருக்கும். Until then, bye.